பக்த சரித்திரம் எல்லா சரித்திரமுமே விசேஷமான சரித்திரம். ஞானேஸ்வர மகாராஜ்லேருந்து துகாராம் மகாராஜ் வரையில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அவனை பார்த்து 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 இந்த கண்கள் அதுக்கு ஒரு அபியாசம் வந்து கடைசி சுவாசத்துல பகவன் நாமம் ஸ்மரண வரணும், நாக்குல வரணும். இந்த மனசு கட்டி போடாட்டா கூட வந்து நின்றுடுமா அந்த இடத்துல. அது மாதிரி பகவன் நாமத்தில் பாண்டுரங்கனுடைய சொரூபத்தில் மனசை அப்படி பழக்கியிருக்காராம் அவன். இந்திரியாசகளா பாவத்தோ நிராளா நாகி துஜா ஒன்னை தவிர ரெண்டாவதுல என் மனசு போகவே போகும். அதுக்கு அப்படி பழக்கல. துகாமணே நேத்ரி खेली ओलकन तड़सते ध्यान ध्यान विठेव. இந்த கண்ணு செங்கல் மேல சமஜ மகா யோகபீட்டே தட்டே பீமரத்யான்னு நிற்கிறானே பாண்டுரங்கன். அவனை பார்த்து 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 இந்த கண்கள் அதுக்கு ஒரு அபியாசம் வந்துடுச்சு. அது வேற எதையுமே பார்க்காது. அதுபோல ஒரு சுவானுபவத்தை ஒரு அபங்கத்தில் துகாராம் மகாராஜ் எழுதுறார். பக்த சரித்திரம் எல்லா சரித்திரமுமே விசேஷமான சரித்திரம். அதில் முக்கியமாக இந்த சம்பிரதாயங்களில் இங்கே நம்ம கடையனூர் துகாராம் மகாராஜ் கூட சொல்லுவார் அடிக்கடி என்கிட்ட. இந்த ஞானேஸ்வர மாவுலின்னு ஒரு நாமாவளி இருக்கு பாருங்க. ஞானேஸ்வர மாவுலி குரு ஞான ராஜமாவுலி துக. இது மகாராஷ்டிராவில் தான் ஆரம்பம். இங்கேருந்து தட்சிண சம்பிரதாய பஜனையில் இது வந்திருக்கு. அங்கே என்ன பண்ணுறவர்கள் இப்பயும் இங்கே மகாராஷ்டிர சம்பிரதாயம் ஞானோபா துகாராம் தான். ஞானோபா துகாராம் தான் இங்கே சொல்கிறது. நம்ம தமிழ்நாட்டில் 400 வருஷமாக இருக்குது. எப்படி மாற்றினான்னு தெரியல. குரு ஞான ராஜமாவுலி துகாரா நாம்தேவ் துகாராம் ஞானபாய் ஞானோபா துகார் நாம்தேவ் துகாராம் தான் அங்கே சொல்கிற வழக்கம் தமிழ்நாட்டில். அதை துகாராம் மகாராஜ் கூட என் கடையனூர் மகாராஜ் கூட கேட்டார். நீங்கள் மாற்றிடுங்கோ, அதை நீங்கள் நினச்செல்லாம் மாற்றிட முடியும். நீங்கள் சம்பிரதாயமே இது ஞானோபா துகாராம் தான். அங்கே நாம்தேவ் துகாராம்னு யாரோ மாற்றிவிட்டா. நீங்கள் கொஞ்சம் பிரயத்தனப்பட்டீங்கன்னா எல்லோரும் மாறிவிடுவா பண்ணுங்கன்னார். நானும் நினச்சேன் அதை பண்ணணும்னு. நேத்திக்கு ஞானேஸ்வர மகாராஜனுடைய அதிஷ்டானத்தில் பஜனை ஆலந்தியில். இந்த ஊர்லேருந்து மாற்றுவோம்னு நினச்சேன். ஆனால் அது துகாராம் மகாராஜ் சொன்னாரோட பழகி போயிடுத்துன்னு அந்த நாக்கு சொன்னதை கேட்க மாட்டேன்னு. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஞானோபா துகாராம் ஞானோபா சொல்லுவோன்னு பார்த்தேன். அது நாம்தேவ் துகாராம் தான் வருது. 30 வருஷமாக பஜனை பண்ணி நான் ஞானோபா துகாராம் ட்ரை பண்ணினேன். நேற்றுக்கு முதல்ல இங்கே ஆரம்பிச்சிடுவோம். அதை அது வரமாட்டேங்க. படியில வளன்னு இந்திரியா அது இப்படி அபியாசம் ஆயிடுது. அதனால வரமாட்டேங்க. ஆனால் ஞானோபா துகாராம்ங்கிறது சம்பிரதாயத்தில் இருக்குன்னா அது ரொம்ப சத்தியமான விஷயம். இன்னைக்கு பக்த விஜயமே ஞானேஸ்வர மகாராஜ்லேருந்து துகாராம் மகாராஜ் வரையில் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஆத்யந்த பிரபு. ஆதி ஞானேஸ்வர மகாராஜ், அந்தன் துகாராம் மகாராஜ். இன்னைக்கு பக்த விஜயம் மகாபக்த விஜய் எடுத்தாலும் சரி, பக்தமாலா புஸ்தகத்தை எடுத்தாலும் மகாராஷ்டிர சந்துக்கள்லாம் ஞானேஸ்வர மகாராஜில் ஆரம்பித்து துகாராம் மகாராஜ் வரையில் தான் கிடைக்கிறது. சமர்த்த ராமதாசர் கூட துகாராம் மகாராஜை விட கொஞ்சம் வயசு கூட. அவர் சரித்திரம் முன்ன சமகாலமானாலும் அவர் கொஞ்சம் கூட. கடைசி பக்தருங்கிறது துகாராம் மகாராஜ். இது அப்படியே இண்டெக்ஸ் மாதிரி தான் இந்த நாமாவளி. ஞானோபா துகாராம் அப்படின்னு சொல்கிறது. இத்தனை மகாத்மாக்களுடைய சரித்திரமே ரொம்ப உயர்வு அப்படின்னாலும் இந்த துகாராம் மகாராஜனுடைய சரித்திரம் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். பொதுவாக ஜென்மலாப பரப்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி.
மனுஷ ஜென்மாவை அடைஞ்சத்துக்கு நமக்கு என்ன பாக்கியம்னா, ஜீவன் போகிற காலத்தில் கடைசி சுவாசத்தில் பகவன் நாமம் ஸ்மரண வரணும், நாக்கில் வரணும். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.